பெரிய நகரம். சத்தமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கை. கார்கள் ஹார்ன் அடிக்கும் சத்தம். மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்குள் இம்ரான் சோர்வாக நடந்து செல்கிறான். அவன் முகத்தில் கவலை தெரிகிறது. சுற்றிலும் சிரிப்புகள். ஆனா அவன் மனசுக்குள் வெறுமை. இரவு நேரம். மொபைலை விடாமல் ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். காலை ஃபஜர் தொழுகை நேரத்தில் அஜான் மெதுவாக ஒலிக்கிறது. அவன் திரும்பி படுத்துக்கொண்டு சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நேரம். காலை தாமதமாக எழுந்து பதற்றமாக வேலைக்கு ஓடுகிறான். தொழுகை மறுபடியும் தவறுகிறது. வேலையிடத்தில் அழுத்தம். மேலாளர் கோபமாக பேசுகிறார். இம்ரான் அமைதியாக நின்று கொள்கிறான். இடைவேளையில் தனியாக அமர்ந்து வெறுமனே பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது. ஒரு மாலை அவன் பாட்டி வீட்டுக்கு செல்கிறான். அந்த வீடு அமைதியும் நிம்மதியும் நிறைந்தது. பாட்டி தொழுகை மேட்டில் அமர்ந்து திக்கு செய்கிறாள். அவள் முகத்தில் ஒரு ஒளி, ஒரு அமைதி. அவள் அருகில் ஒரு சிறிய மிஸ்வாக். அதை இம்ரான் கவனிக்கிறான். பாட்டி, இது என்ன? அவள் மெதுவாக சிரிக்கிறாள். இது மிஸ்வாக். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசித்த சுன்னத். இம்ரான் சிரித்துக்கொண்டு சொல்கிறான், இப்போ இருக்கும் காலத்தில் இது தேவையா? அவள் அமைதியாக பதில் சொல்கிறாள், இது வாயை சுத்தமாக்கும், அல்லாஹ்வையும் மகிழ்விக்கும். பிறகு அவள் மெதுவாக கேட்கிறாள், நீ அல்லாஹ்வை மகிழ்விக்க விரும்பலையா? அந்த கேள்வி இம்ரானின் மனசில் பதிகிறது. புறப்படும் முன் அவள் அவனுக்கு ஒரு மிஸ்வா கொடுக்கிறாள். அந்த இரவு அவன் தூங்க முடியாமல் கிடக்கிறான். அவள் சொன்ன வார்த்தைகள் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது. அடுத்த நாள் காலை அலாரம் இல்லாமல் அவன் எழுந்து கொள்கிறான். அவன் கையில் மிஸ்வாக். சில நொடிகள் தயக்கம். பிறகு மெதுவாக அதை பயன்படுத்துகிறான். அவன் சிரிக்கிறான். இது வேற மாதிரி இருக்கு. அவன் தொழுகைக்கு நிற்கிறான். அந்த தொழுகை இதுவரை இல்லாத ஒரு உணர்வு. அவன் மனசில் அமைதி ஊறுகிறது. அமைதி திரும்பி வந்தது. நாட்கள் கணக்கிறது. அவன் தினமும் மிஸ்வாக் பயன்படுத்துகிறான். தொழுகையை அதிகமாக சிரிக்கிறான். ஒரு நாள் வேலையிடத்தில் பெரிய சோதனை. செய்யாத தவறுக்கு அவன் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. மேலாளர் கோபமாக பேசுகிறார். அனைவரும் அமைதியாக பார்க்கிறார்கள். முன்னைய இம்ரான் கோபப்பட்டிருப்பான். ஆனா இப்போது அவன் அமைதியாக விலகிச் செல்கிறான். வாஷ்ரூமில் மிஸ்வாக் பயன்படுத்துகிறான். மெதுவாக துஆ செய்கிறான். யா அல்லாஹ், எனக்கு உதவி செய். சில நிமிடங்களில் உண்மை வெளிவருகிறது. மற்றொருவர் தவறை ஒப்புக்கொள்கிறாள். மேலாளர் மன்னிப்பு கேட்கிறார். இம்ரான் விடுவிக்கப்படுகிறான். ஆனா இந்த முறை அவன் கோபப்படவில்லை. அவன் சிரிக்கிறான். அந்த இரவு மிஸ்வாக் கையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய மாற்றம் ஒரு சிறிய சுன்னத்தாலா? அவன் புரிந்து கொள்கிறான். இது மிஸ்வாக் மட்டும் இல்ல. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை பின்பற்றுவது. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறுகிறது. அவன் துஆ செய்கிறான். குர்ஆன் படிக்கிறான். மற்றவர்களுக்கு உதவுகிறான். அதே நகரம், அதே வாழ்க்கை. ஆனா ஒரு புதிய மனசு, ஒரு புதிய அமைதி. பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்காதீர்கள். ஒரு சிறிய சுன்னத்திலிருந்து தொடங்குங்கள். சிறிய சுன்னத், பெரிய நன்மை. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல அழகான கதைகளுடன் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.